டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நீட்டோட ரிசல்ட் வந்த பிறகு சில குளறுபடிகள், சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குதா ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இதுக்காக நடக்கக்கூடிய இருந்த அந்த கவுன்சிலிங் வந்து தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது எந்த விதமான இதுலேயும் தடுக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி உச்சநீதிமன்றமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விஷயத்தை வந்து தொடங்கிட்டாங்கன்னா இந்த எம்பிபிஎஸ்க்கு உண்டான கவுன்சிலிங், பிடிஎஸ்க்கு உண்டான கவுன்சிலிங் இந்த எம்சிசி மூலமாக நடக்கும் இல்லைங்களா. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி, அப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் இருக்கக்கூடிய 15% சீட்டாக, ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய எய்ம்ஸு, ஜிப்மர் அதோட சீட்ஸ், அதுக்கப்புறம் பிடிஎஸ் இதே மாதிரி தான், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டோட மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து அட்மிஷன் எடுத்து தொடங்கப்படும். லாஸ்ட் இயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் போச்சு. ஸோ லாஸ்ட் இயர் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரைவேட் கவர்மெண்ட் டீம் யூனிவர்சிட்டிக்கும் நாங்களே கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. பட் அது இந்த வருஷம் ஓடுமா அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் அடுத்த வாரம் நம்ம அப்ளிகேஷன் எதிர்பார்க்கறது உறுதியாக எதிர்பார்க்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதில் இன்னொரு விஷயமும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். இந்த நீட்டோட எக்ஸாமில் 2024 யூஜியில் வந்து சில குளறுபடி நடந்தாலுமே அதுக்கான விசாரணை நடத்தப்பட்டு யார் மேலே தப்பு இருக்குதோ அவங்க மேலே கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. இதை நம்ம நம்பிட்டு இருக்கும், நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரீ எக்ஸாமே நடக்கும் அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நன்றி, வணக்கம்.